நான் மேன்லி ராஜேஷ். சத்யசாய் யுகம் நேயர்கள் எல்லாருக்குமே அண்ணா அவர் நான் கூடவே வந்ததுனால எனக்கு தெரியனால அவர் ஒரு மகான் மாதிரி தான் வந்திருக்காரு. நான் மேன்லிக்கு வரது காரணம் மகாபெரியவர். இல்லைன்னா எனக்கு ஆனஸ்ட்லி நான் பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது, இன்ட்ரெஸ்டே இல்லை. சுவாமிய தப்பு கண்டுபிடிக்கிறது நம்மலாம் தகுதியே இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஏஜ் கியூரியாசிட்டி ஏஜ் போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் என்ன எப்படி பண்றாரு. அவர் எப்படி ஒரு முறை மறைச்சிட்டே இருந்த நடுவில் பேசிட்டே இருந்தது. He believed strongly it is because of God's grace I'm playing. அதனால தான் அவர் அந்த ஹம்பிள்னஸ் சிம்பிள்னஸ் இருந்திருக்காரு. நம்பிக்கை வந்துட்டாலே நமக்கு வேற ஒன்றும் வேண்டாம். யார் எந்த துறையிலும் ஃபர்ஸ்ட் முதல்ல யார் பண்றாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. பார்த்த உடனே எனக்கே தெரியாம கண்ணில் அப்படியே தண்ணி நமக்குலாம் வரவே கூடாது, நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங். சரி என்ன கத்துட்டு இருக்கேன் மேன்லின் தான் வாசி சொல்ல அப்படின்னா அண்ணாவே எனக்கும் பயம் தான். என்ன 2 பாட்டு தெரியும். சத்தியமா பரபரம ஸ்வரூபமால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். திருப்பி ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன நம்ப மாட்டீங்க போலதுக்கு நீங்க யாரையா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே சுவாமியை நம்ம வெளில பாக்குறது வேற, பட் when you really go near him அந்த அவரோட பிரம்மாண்டம் அப்பதான் தெரியும். சுவாமியை பத்தி அனுபவிக்கணும்னா கூட இருந்து அது நம்ம எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கோமோ கூட இருந்து அனுபவிச்சிருக்கோம். எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் மென்ட் ஃபார் கமக்கம். அப்ப வாசிக்கும் போது அவர் கையில பிளட் எல்லாம் வரும். பண்ணிட்டு என்ன பார்த்தா ஒரு இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி அதே ரிங்கி இப்படி உடச்சு இன்னொரு ரிங்கா பண்ணாரு.